மிஸ்டர் அமனுல்லா அவர்களே, இங்கே நான் உரையாற்றியதுக்கு பிறகு இங்கே உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற நான் பெரிதும் மதிக்கக்கூடிய பெரியவர் புலவர் ஐயா சண்முக வடிவேல் அவர்களே, த ரைஸ் குளோபுடைய ஃபவுண்டர் ரெவரண்ட் டாக்டர் ஜெகத் கஸ்பராஜ் சார் அவர்களே, பாத்திமா முசாஃபர் அவர்களே, என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பு சகோதரர் ஆலூர் ஷானவாஸ் அவர்களே, வருகை தந்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற உயர் திரு ஆரிஃப் புகாரி ரஹ்மான் சார் அவர்களே, உயர் திரு அஹ்மத் அப்துல் ரஹ்மான் புகாரி அவர்களே, நிறைவாக நன்றி காட்டிருக்கின்ற மரியம் ஹபீப் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற பல்வேறு நிலையில் இருக்கின்ற நிர்வாக பெருமக்களுக்கும், என்னுடைய மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக மனிதனால் கடவுளுக்கு வழங்கப்பட்டது திருவாசகம், இறைவனால் மனிதனுக்கு வழங்கப்பட்டது திருக்குர்ஆன், மனிதனால் மனிதனுக்கே வழங்கப்பட்டது திருக்குறள் என்று நாம் திருக்குறளை பொதுமறையாக நாம் பாராட்டுகின்றோம். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய விளக்க உரை என்பது செழுமையான கருத்துக்களை செவி வழியாக பெறுகின்ற செல்வத்திற்கு மேலாக தலையாக வேறு எந்த செல்வம் இல்லை என்கின்ற அந்த விளக்க உரையோடு மிகவும் பொருத்தமானவர்கள் பொருத்தமான இடத்தில் பள்ளிக்கூட நிகழ்ச்சியை பெருந்தலைவர் காமராஜர் அரங்கத்தில் பொருத்தமாக நடத்தி கொண்டிருக்கின்ற கல்வி நிர்வாகத்தை சார்ந்திருக்கின்ற அனைவருக்குமே முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று காலை என்னுடைய திருச்சி மாவட்டத்தில் ஜமால் முகமது கல்லூரியில் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அங்கே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டடத்தை திறந்து வைத்து அங்கே இருக்கின்ற மாணவ செல்வங்களும் உரையாற்றும் பொழுது சொன்னார், காந்தியுடைய வழி நமக்காக இருக்கின்றது, தந்தை பெரியாருடைய வழி நமக்காக இருக்கின்றது, பேரறிஞர் அண்ணாவுடைய வழி, அண்ணல் அம்பேத்கருடைய வழி, கார்ல் மார்க்ஸோடைய வழி என்று நாம் பின்பற்ற வேண்டிய வழிகள் அதிகம் இருக்கின்றது. எந்த காரணத்தை கொண்டும் கோட்சே வழியில் நீங்கள் சென்றுவிடக்கூடாது என்கின்ற அறிவுரையை நேற்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மிக தெளிவாக அந்த கல்லூரி நிகழ்வில் எடுத்து வைத்தார். இன்றைக்கு அந்த அளவுக்கு இன்றைக்கு மிகவும் ஒரு எழுச்சியான ஒரு நிகழ்வை நானும் பங்கு பெற்றிருக்கின்றேன். குறிப்பாக ஒரு 2 நாட்களாக தமிழ்நாட்டு முதலமைச்சரோடு திருவாரூர் மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ஏர்போர்ட்டில் இறங்கி தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னேன், எங்கள் வீட்டுக்கு போறியா? நாங்கள் இல்லை, ரசன் கல்வி நிறுவனத்துடைய நிகழ்ச்சிக்கு நேரடியாக நான் போகிறேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு வந்தேன். அப்படியா? அப்போ முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல அவங்கள்ட்ட சொல்லு என்று சொன்னார்கள். அவருடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். 2 நாட்கள் பல்வேறு பணிகள் என்று சொன்னாலும் கொஞ்சம் டயர்டாகத்தான் நான் ஏர்போர்ட்டில் நேராக இங்கே வந்தேன். ஆனால் கீழே அந்த பேண்ட் ட்ரூப் அவங்க கொடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா முழிச்சுக்கடா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு எழுச்சியாக, பிகாஸ் we always used to feel proud and happy whenever we used to get an invite from a minority institution. ஏன்னா மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் நடத்தலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதில் இருக்கிற சேலஞ்சஸ் எங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு. ஆனால் அதை கடந்து நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உள்ளபடியே இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசியவர்கள் சொன்னது போல தான் கொஞ்சம் அறிவை நீ கற்றுக்கிட்டாலும் அது மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள் என்று இஸ்லாம் மார்க்கம் சொல்லுகிறது. அது மாதிரி இன்னைக்கு எல்லாத்தையும் வெறும் பெறுகின்ற அறிவு மட்டுமல்ல, உங்களிடம் இருக்கின்ற செல்வத்தை கூட பார்த்தீங்கன்னா மற்ற கூட பகிர்ந்து கொள்றதுல இன்றைக்கு கண்ணியமிகு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்திருக்கின்ற பெரியவர்கள்லாம் பார்க்கணும். அவ்வளோ எனக்கு பெருமையாக. ஏன் இங்கே விருது பெற்றுங்க ஐயா ஜலால் அவர்களை பற்றி சொன்னாங்க, 89 வயதை கடந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்படி இருக்கிறதுக்கு வேற ஒன் ஆஃப் த பில்லர் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ பெருமையாக இருக்கின்றது. அவர் சொல்கிறார், நான் உங்கள் தாத்தாவோட நான் பணியாற்றிருக்கேங்கும்போது அப்போ இதை விட ஒரு பேரன் வேறு என்ன பெருமை வந்து விட போகின்றது. ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல இது ஒரு குடும்ப